முக்கிய செய்திகள். செபி தலைவர் மாதவி புட்ச் பதவி விலக கோரி வலுக்கும் போராட்டம். காங்கிரஸை தொடர்ந்து செபி ஊழியர்களும் போராட்டத்தில் குதித்ததால் சிக்கல். சிதம்பரம் நடராஜர் கோயில் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கேரள திரைத்துறையில் நடைபெற்ற பாலியல் அத்துமீறல்கள். பெண் நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வை அமைக்கிறது உயர்நீதிமன்றம். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வேண்டும். அபராத தொகையை தள்ளுபடி செய்யவும் ஸ்டாலின் வலியுறுத்தல். வணக்கம். செபி தலைவர் மாதவி புட்ச் பதவி விலக வலியுறுத்தி மும்பையில் உள்ள செபி தலைமை அலுவலகம் முன்பு அதன் ஊழியர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐசிஐசிஐ வங்கியில் பணியாற்றிய மாதவி புட்ச் செபியின் தலைவராக 2022ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். தனியார் துறையிலிருந்து செபியின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் நபரான அவரும் அவரது கணவரும் அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய நிறுவனங்களில் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்துள்ளதாக அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியது. ஹிண்டன்பர்க் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டு அடங்குவதற்குள் செபியின் முழுநேர ஊழியராகவும் தலைவராகவும் நியமிக்கப்பட்ட பிறகும் விதிமுறைகளை மீறி ஐசிஐசிஐ வங்கியிடமிருந்து மாதவி புட்ச் ஊதியம் பெற்று வருவதாக காங்கிரஸ் கட்சி கூறியது. 2017ஆம் ஆண்டு முதல் இதுவரையில் அவர் 16.8 கோடி ரூபாய் ஊதியம் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மாதவி புட்ச் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இந்நிலையில் மும்பையில் உள்ள செபி அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாதவி புட்சுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். முன்னதாக ஊழியர்களை மரியாதை குறைவாக நடத்துவதாகவும் எட்ட முடியாத இலக்குகளை முடிக்க நிர்பந்திப்பதாகவும் நிதி அமைச்சகத்திடம் மாதவி புட்ச் மீது கடந்த மாதம் செபி ஊழியர்கள் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் செபி தலைவர் மீது ஒவ்வொரு நாளும் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி, மாதவி புட்ச் மீதான குற்றச்சாட்டுகளில் அமலாக்கத்துறை மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முறைகேடுகள் குறித்து நடுநிலையான விசாரணையை நடத்த மத்திய அரசு தயங்குவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயில் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார், திரு சவுந்தர் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான அரசு சிறப்பு பிளீட்டர் திரு அருண் நடராஜன், கோவில் நிர்வாகம் தீட்சிதர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்ட பின் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கோயிலின் கணக்கில் செலுத்தாமல் தீட்சிதர்கள் எடுத்துச் செல்வதாக கூறினார். தவறான நிர்வாகம் காரணமாக கோவிலின் வருமானம் பெருமளவு குறைந்து விட்டதால் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள காலத்தில் வந்த வருமானம் குறித்த கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அடுத்து வாதிட்ட பொது தீட்சிதர்கள் தரப்பு வழக்கறிஞர், இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில்கள் இருந்தபோது பக்தர்கள் காணிக்கை செலுத்த உண்டியல் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பூஜைகள், அர்ச்சனை, தரிசனத்திற்கு டிக்கெட் அடித்து கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் அதிக வருவாய் கிடைத்ததாகவும் கூறினார். பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை தீட்சிதர்கள் எடுத்துச் செல்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், பக்தர்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை, இலவச தரிசனம்தான் என விளம்பரப்படுத்தலாமே என வினவினர். சிதம்பரம் கோவில் பராமரிப்பிற்கும் பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவும் என்ன வருவாய் ஆதாரம் உள்ளது? கோவில் காணிக்கை தவிர தீட்சிதர்களுக்கு வேறு வருவாய் ஆதாரங்கள் உள்ளதா என நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உண்டியல் எப்போது அகற்றப்பட்டது? பூஜை, அர்ச்சனை, தரிசனத்திற்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது இல்லையா என்பது குறித்து தீட்சிதர்கள் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எப்படி கோயிலுக்கு வருமானம் வருது, இவ்வளோ பெரிய கோயிலை நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா, மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா என்ன நீதி ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. உண்டியல் காணிக்கை இல்லாமல் அர்ச்சனை டிக்கெட்டு பண்ணாமல் என்ன நீதி ஆதாரம் இருக்குது அதை தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 10 வருஷத்துக்கு 2014லேருந்து 2024 வரைக்கும் இருக்கிற ஆண்டு வருமானம் நீங்கள் இன்கம் டேக்ஸில் நீங்கள் கணக்கு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கீங்க. அந்த அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் தீட்சிதர்கள் தரப்பில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்படுகிறதா என்பது குறித்து விளக்கமளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான வரவு செலவு குறித்த கணக்கு அடங்கிய புத்தகங்களை வரும் 19ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
கேரளாவில் திரைத்துறையில் நடைபெற்ற பாலியல் அத்துமீறல்கள் குறித்த வழக்கை விசாரிக்க பெண் நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வு அமைக்கப்பட உள்ளதாக அந்த மாநில உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மல்லுவுட் எனப்படும் மலையாள திரைப்பட உலகில் நடைபெற்ற பாலியல் புகார் குறித்து நீதிபதி ஹேமா கமிட்டி அளித்த அறிக்கை அந்த மாநிலத்தில் புயலை கிளப்பியுள்ளது. இதைத் தொடர்ந்து முன்னணி நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ், நடிகர்கள் ஜெயசூர்யா, இடவேள பாபு, சித்திக், நவீன் பாலி உள்ளிட்டோர் மீதும் இயக்குநர்கள் ரஞ்சித், ஹரிஹரன் ஆகியோர் மீதும் நடிகைகள் பாலியல் புகார் தெரிவித்துள்ளனர். ஹேமா கமிட்டி அறிக்கை முழுமையாக வெளியிடப்படாத நிலையில் முழு அறிக்கையையும் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்ய கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு அமர்வை அமைக்கவிருப்பதாக கேரள ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் பெண் நீதிபதிகளும் இடம்பெறுவார்கள் என்று பொறுப்பு தலைமை நீதிபதி திரு முகமது மஸ்தாக் கூறியுள்ளார். இதனிடையே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள முகேஷ், இடவேள பாபு ஆகியோருக்கு முன்ஜாமீன் வழங்கி எர்ணாகுளம் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் துபாய்க்கு வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவர் கூறியுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நடிகர் நவீன் பாலி, பாலியல் பலாத்காரம் செய்ததாக பெண் தெரிவித்த கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொச்சியில் உள்ள பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்ததாக தெரிவித்துள்ளார். ஹோட்டல் நிர்வாகம் அவர் தங்கியிருந்ததற்கான ரசீதை வெளியிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவிப்பதுடன் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என மத்திய அரசிடம் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையை சேர்ந்த 4 மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளதை திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பாரம்பரிய மீன்பிடி பகுதிகள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பல தலைமுறைகளாக வாழ்வாதாரமாக திகழும் நிலையில் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தமிழக மீனவர் சமூகத்தினருக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 21ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட 12 தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருப்பது ஏற்கனவே துயரத்தில் உள்ள மீனவ குடும்பங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்குவதுடன் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தும் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை வசம் உள்ள மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும், மீனவர்களை தாயகம் அழைத்து வரவும், மீனவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகை மனிதாபிமான அடிப்படையில் தள்ளுபடி செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர் உட்பட 82 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். ஆசிரியராக பணியாற்றி குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அவரை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நாடு முழுவதிலுமிருந்து சிறந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர் உட்பட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 82 பேர் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த வேலூர் மாவட்டம் ராஜாகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் திரு கோபிநாத், மதுரை டிவிஎஸ் உயர்நிலைப் பள்ளியின் தொழிற்கல்வி ஆசிரியர் திரு முரளிதரன் ரம்யா சேதுராமன், சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் உதவி பேராசிரியர் டாக்டர் காந்திமதி, சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எஸ் ஸ்மைலினி கிரிஜா உள்ளிட்ட 4 பேரும் குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்றனர். உத்தரப்பிரதேசத்தில் உடல்நிலை சரியில்லாத கணவனுடன் ஆம்புலன்ஸில் சென்ற பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தார்த் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரீஷ் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் அருகில் உள்ள பஸ்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தனியார் மருத்துவமனையில் சேர்க்க பணமில்லாமல் அவரது மனைவி வீட்டுக்கு ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்றுள்ளார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவியாளருடன் சேர்ந்து முன் இருக்கையில் இருந்த அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெண் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து ஆம்புலன்ஸை நடுவழியில் நிறுத்திய ஓட்டுநர் கணவருக்கு சென்று கொண்டிருந்த ஆக்சிஜன் வயரை துண்டித்துவிட்டு இருவரையும் கீழே தள்ளிவிட்டு சென்றுள்ளார். இதனால் ஹரீஷ் காயமடைந்ததுடன் அவரது உடல்நிலையும் மிகவும் மோசமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை தனது சகோதரரிடம் தொலைபேசியில் கூறியதை அடுத்து அவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் போலீசார் உதவியுடன் கோரக்பூர் மருத்துவமனையில் ஹரீஷ் சேர்க்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை காஜிப்பூர் காவல் நிலையத்தில் புகாராக அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லக்னோ வடக்கு கூடுதல் டிஜிபி ஜிதேந்திர துபே தெரிவித்துள்ளார்.
கடந்த 30ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் அந்த பெண்ணின் புகாருக்கு பிறகே வெளியுலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 90% விசாரணை முடிந்து அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்னும் 3 முக்கிய ரவுடிகள் பிடிபடவில்லை என்றும் தீவிரமாக தேடி வருவதாகவும் கூறினார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்போ செந்தில் விரைவில் கைதாவார் என்று கூறிய திரு அருண், கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் சொத்துக்களை முடக்கவும் பொருளாதார ரீதியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கவும் உதவி ஆணையர் திரு அகஸ்டின் தலைமையில் குழு அமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 90% விசாரணை முடிந்துவிட்டதாகவும் அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் திரு அருண் கூறினார். முக்கிய குற்றவாளி மற்றும் கொலைக்கான காரணம் உள்ளிட்டவை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குற்றத்தை செய்த பிறகு சட்ட ரீதியான உதவிகளை வழக்கறிஞர்கள் செய்யலாம் எனவும், ஆனால் குற்றத்தை செய்வதற்கே உதவியாக இருக்கும் வகையில் சட்ட உதவிகளை செய்து உடந்தையாக இருந்த வழக்கறிஞர்களும் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்ற வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் திரு அருண் கூறினார். சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்றதும் ரவுடியிசத்தை கட்டுப்படுத்த 153 ரவுடிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டு பல்வேறு கடும் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது தமது அடுத்த அதிரடி நடவடிக்கை என்றும் திரு அருண் கூறினார். பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களுடன் பட்டா மாறுதல்களையும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் உள்ளிட்ட சில பத்திரப்பதிவு அலுவலகங்களில் திடீர் ஆய்வு நடத்திய அவர், கடந்த சில நாட்களில் நடைபெற்ற பத்திரப்பதிவு குறித்தும் பட்டா மாறுதல் கேட்டு விண்ணப்பித்தவர்கள் குறித்தும் கேட்டறிந்து அதனை உடனடியாக செய்து கொடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பத்திரப்பதிவு செய்த ஆவணங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்காமல் இருப்பதை பார்த்த அவர், பதிவு செய்த பத்திரங்களை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பத்திர எழுத்தாளர்களை அலுவலகத்திற்குள் அனுமதிக்க கூடாது என்றும் உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்டா மாறுதல் கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் பதிவு செய்த பத்திரங்களை உடனடியாக உரியவர்களிடம் வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அதனை மீறி தவறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு மூர்த்தி எச்சரித்தார். உடனே பத்திரம் பண்ணி அன்னைக்கே கொடுக்க சொல்கிறோம். அது மாதிரி பட்டா மாறுதல் உடனே பண்ணுங்க, பப்ளிக்கை காக்க விடாங்க. அதே சமயத்தில் அரசுக்கு இழப்பீடு வந்துடாமையும் பொதுமக்களும் பாதிச்சிடாமலையும் பண்ணுங்கன்றதுக்காக சொல்லிட்டு வந்துருக்குறோம். அது மாதிரி ஒவ்வொன்றையும் செக்அப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை வெரிஃபிகேஷன் பண்ணி தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். அரசுக்கு வருவாய் ஈட்டும் வகையில் பத்திரப்பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாக திரு மூர்த்தி கூறினார். முகூர்த்த தினங்களில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினம் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஆவணி மாதத்தின் சுப முகூர்த்த தினமான இன்று ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகத்தில் 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் 200க்கு பதில் 300 முன்பதிவு வில்லைகளும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆந்திரா அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆந்திரா அதனை ஒட்டிய ஒடிஷா கடற்கரை பகுதிகளில் நிலவி வரும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா தெலுங்கானாவில் இன்று கனமழையும் ஒடிஷாவில் மிக கனமழையும் பெய்யும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது. கும்பகோணத்தில் நீதிமன்றம், அரசு பொது மருத்துவமனை, வட்டாட்சியர் அலுவலகம் பகுதிகளில் கனமழையும், திருப்பனந்தாள், அம்மாச்சத்திரம், சோழபுரம், செட்டிமண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டும் மழை பெய்தது. வந்தவாசி மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் திடீர் என பலத்த மழை பெய்தது. அதனை அனுபவித்தபடி பள்ளி மாணவர்கள் வீட்டுக்கு சென்றனர். சன்னதி தெருவில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் ஓடியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர். இதனிடையே தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு லேசான மழை பெய்தது. இந்நிலையில் இன்று நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். செபி தலைவர் மாதவி பூச் பதவி விலக வலியுறுத்தி மும்பையில் உள்ள செபி தலைமை அலுவலகம் முன்பு அதன் ஊழியர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சிதம்பரம் நடராஜர் கோயில் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவிப்பதுடன் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என மத்திய அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.